வீடியோ பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி இப்போ ஒரு இஷ்யூ எங்கே பார்த்தாலுமே ஒரு பயத்தில் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த கார்டியோவில் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. அதை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு திங் என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொஃபஷனேட்டாக ஒரு ட்ரெயினர் அங்கே இருக்காங்கன்னா அவர்கிட்ட ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு திங்க். அடுத்த விஷயம், கார்டியோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் ரேட்னு ஒன்று இருக்குது. ஒரு எஃபிஷியண்டான ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் நம்ம ஹார்ட் வார்ன் பண்ணுது, நீங்கள் ரொம்ப பம்பிங்கில் போயிட்டுருக்கீங்க, ஸ்லோ டவுன் பண்ணுங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ நிறைய ஒரு ட்ரெண்ட் போயிருக்கு பார்த்தீங்களா, இன்க்ளைன் ட்ரெட்மில் வாக், இன்க்ளைனில் ஒரு 12-14 பேஸில் வச்சுக்கோங்க, 3-4, அதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்ட உடனே தடாலடியாக அதை அப்ரோச் பண்ணாமல் அது உங்கள் உடம்புக்கு செட் ஆகுமா. ரொம்ப சிம்பிளாக சொல்லவா, மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த லோயர் பேக் பெயின் ஒன்று இருக்குது. இந்த லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்க இன்க்ளைன் ட்ரெட்மில் வாக் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்கள் லோயர் பேக் இன்ஜுரியை இன்னும் அக்ரிவேட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ட்ரெயினரை ரெஃபர் பண்ணி கைடன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்கள் ரிசல்ட் சூப்பராக இருக்கும்.